வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 6வது வகுப்பு சங்கத்தமிழ் புத்தகத்தில் சுட்டும் வினாவும் இதில் சுட்டெழுத்துக்களை பற்றி இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். சுட்டெழுத்துனா ஏதேனும் ஒரு பொருளை சுட்டி காட்ட உதவும் எழுத்து சுட்டெழுத்து. சுட்டெழுத்துனா ஏதேனும் ஒரு பொருளை சுட்டி காட்ட உதவும் எழுத்து சுட்டெழுத்து எனப்படும். ஆ, இ, உ இந்த மூன்றும் தான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் இதெல்லாம் ஆ, இ, உ இந்த மூன்றும் தான் சுட்டெழுத்துக்கள். சான்று அவன், அவள், இவன், இவள், அவர், இவர். ஓகே, அடுத்ததா சுட்டெழுத்தின் வகைகள். சுட்டெழுத்தின் வகைகள் 5. சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எதெல்லாம்? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபு. சுட்டெழுத்து 5 வகைப்படும். அவை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபு. ஓகே, அடுத்ததா நாம அகச்சுட்டு பத்தி படிக்க போறோம். அகச்சுட்டுனா சொற்களில் வரும் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அவைதான் அகச்சுட்டு. அகச்சுட்டுனா சொற்கள்ல வரும் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அவை அகச்சுட்டு. இப்ப சான்றாக அவன். அப்போ ஆ பிளஸ் நம்ம பிரிக்கும் போது ஆ பிளஸ் ஒன்னு பிரிப்போம். அப்போ ஒன் பொருள் இருக்கா? நம்ம ஏதாவது மீனிங் உண்டா? அதுக்கு இல்ல, பொருள் இல்ல. அப்போ அது என்னது? அகச்சுட்டு. பிரித்தால் பொருள் தராது. அப்போ அது அகச்சுட்டு. அடுத்ததான் புறச்சுட்டு. புறச்சுட்டுனா சுற்றெழுத்தை நீக்கினால் பொருள் தருவது புறச்சுட்டு. சான்று அம்மனிதர். நம்ம எழுதும்போது பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதும்? ஆ பிளஸ் மனிதர். மனிதர் பொருள் உண்டு. அப்போ அது என்னது? புறச்சுட்டு. அடுத்ததான் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்னது? அருகில் இருப்பதை சுட்டுவது அண்மை சுட்டு. சான்று இப்பசு, பக்கத்துல இருக்கிறது. ஓகேவா? இப்பசு, இச்செடி, இது, இவன், இவள். ஓகேவா? அடுத்ததான் சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுனா தூரத்துல இருக்கிறது, தொலைவில் உள்ளதை சுட்டுவது சேய்மை சுட்டு. சான்று அவன், அவள், அவர், அது. இதுதான் சேய்மை சுட்டு. அடுத்ததான் சுட்டு திரிபு பத்தி படிக்க போறோம். சுட்டு திரிபுனா ஆ, இ எனும் சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என்று மாறி வருவது, அதாவது திரிந்து வருவதுதான் சுட்டு திரிபு. ஆ, இ அந்த சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த அப்படின்னு திரிஞ்சு வர்றதுதான் சுட்டு திரிபு. சான்று அம்மனிதன், அந்த மனிதன், இப்பையன், இந்த பையன், அக்கொடி, அந்த கொடி. ஓகே, இப்போ அகச்சுட்டுன்னா என்னன்னு பார்த்தோம். சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. புறச்சுட்டுன்னா என்னன்னு பார்த்தோம். பொருள் தருவது. அண்மை சுற்றுனா அருகில் இருப்பதை சுட்டுவது. சேய்மை சுற்றுனா என்ன பார்த்தோம்? தொலைவில் உள்ளதை சுட்டுவது. சுட்டு திரிபுனா ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த அப்படின்னு திரிஞ்சு வர்றதான் சுட்டு திரிபுன்னு பார்த்தோம். அடுத்ததான் பொருத்துக. சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் இதெல்லாம் ஆ, இ, உ. அடுத்ததான் அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னது? அவன். புறச்சுட்டு. புறச்சுட்டுனா இப்பையன். சுட்டு திரிபு அந்த வீடு. அண்மை சுட்டு இது. சேய்மை சுட்டு அது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சுட்டெழுத்துக்களை பத்தி படிச்சோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.